ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, மழை டயத்தில் ரூஃப் கான்கிரீட் போடலாமா, மழை டயத்தில் நீங்கள் ரூஃப் கான்கிரீட் போடுறதா இருந்தால் என்னென்னலாம் கவனிக்கணும், ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தவறும் பட்சத்தில் கான்கிரீட்டோட கிரேடே நம்மளுக்கு வந்து குறைச்சிருந்தோம். ஸோ அந்த மாதிரி மேஜரான தவறுகள் என்னென்ன அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோ போகலாம். முதல் காங்கிரீட் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா, மேலே படக்கூடிய மழையோ தண்ணியோ நம்மளுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, டெம்பரேச்சரை வந்து நார்மலாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து ரூஃப் காங்கிரீட் போடுறோம். ஆதி காலத்தில் நம்ம வந்து பாறைக்கு கீழே நம்ம வந்து குடியிருந்தோம். அந்த பாறை கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான நீர் கசிவோ இல்லை அப்படின்னா வெயிலோ நம்மளுக்கு வந்து உள்ளே வராது. சரிங்களா? அந்த பாறைக்கு ரெண்டுக்குள்ள கேப் வழியே நமக்கு நீர் கசிவு வருமே தவிர பாறைக்கு உள்ளோடி நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கீழே வராது. சரிங்களா? ஸோ அந்த நேச்சுரலான பாறை கீழே நம்ம இருந்தோம். இப்போ அதை வந்து நமக்கு ஏற்றாப்புல நமக்கு வந்து ஒரு பாறையாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அந்த பாறையவே உடைச்சி அதை சின்ன சின்ன ஜல்லிகளாக மாற்றி அதிலேருந்தே மணலையும் எடுத்து அதிலேருந்து நம்ம கூட கொஞ்சம் சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதையே நம்ம வந்து ஒரு பாறையாக உருவாக்குறோம். சரிங்களா? அதுதான் அந்த காங்கிரீட்டு. அதை வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறோம். ஸோ அந்த உருவாக்குறதுக்கு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு கிரேடும் இருக்குது. சரிங்களா? அந்த சிமெண்ட்டை நம்ம எவ்வளோ தூரம் அதிகப்படுத்தமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட கிரேட் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். சரிங்களா? M20, M25, M30 அப்படிங்கிற மாதிரி கிரேட் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். எதை பொறுத்து அப்படின்னா, அந்த சிமெண்ட்டை நம்ம அதிகப்படுத்த பொறுத்து, அந்த மணலையும் ஜல்லியும் நம்ம கம்மிப்படுத்த பொறுத்து. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் எவ்வளோ தேவை அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரக்சரல் கால்குலேஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் எந்த பில்டிங்க்கு என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட் தேவை அப்படிங்கிறது. ஒரு நார்மலான ஒரு பில்டிங்க்கு ஒரு M20 நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா அதை வந்து உருவாக்குறதுக்கான டைமிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து டெக்னிக்கலாக இருக்குது. ஒரு காங்கிரீட்டோட செட்டிங் டைம் எவ்வளவு அப்படின்னா மினிமம் 30 நிமிஷம், மேக்ஸிமம் 10 மணி நேரம் செட் ஆகிறதுக்கான டைம். அது என்ன அப்படின்னா, அந்த மணலையும் ஜல்லியும் அந்த சிமெண்ட் வந்து பாண்டிங்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் மேக்ஸிமம். இப்போ ஒரு காங்கிரீட் நம்ம வந்து போட ஆரம்பிக்கையில் ஒரு 2 மணி நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சிமெண்ட் வந்து செட் ஆகுறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மழையில் கரைஞ்சி கீழே ஓடிடும். ஸோ இதனால என்ன ஆகும் பாதிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேட் ஆஃப் காங்கிரீட் வந்து குறையும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1:1.5:3 அப்படின்னு M20 கிரேட் போடுறீங்க அப்படின்னா அந்த சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாதி 50% கூட குறையதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அது வந்து M20 அப்படிங்கிற இடத்துல வந்து M15 இல்லை அப்படின்னா M10 கிரேடு காங்கிரீட் வந்துடும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் நம்ம டிசைன் பண்ண இடத்துல M10 தான் கிடைக்கும் அப்படின்னா அதோட லைஃபும் நம்மளுக்கு வந்து குறையும். இன்னொன்று ஒரு பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னா, கிராக்கும் வரும். சரிங்களா? இவ்வளோ பாதிப்பு இருக்குது நம்மளுக்கு வந்து மழை டயத்தில் நம்ம வந்து ஒரு காங்கிரீட் போட்டு அது செட் ஆகுறதுக்கு முன்னக்கூட்டியே மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா. ஸோ இப்படி நம்மளுக்கு வந்து மழை டயத்தில் நம்ம காங்கிரீட் போடணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, காலையிலே நம்மளுக்கு வந்து விடிய முன்னையே நம்ம வந்து காங்கிரீட் போட்டு அதோட செட்டிங் டைம் வந்து அதிகப்படுத்துற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்குள்ளே காங்கிரீட்டை முடிச்சுட்டு அடுத்த 6 மணிக்குள்ளே அது வந்து செட் ஆகுற மாதிரி 10 மணிக்குள்ளே காங்கிரீட்டை முடிச்சிடணும். சரிங்களா? ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே போயிட்டுனாலே நம்மளுக்கு வந்து ஓரளவு நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கும், அந்த காங்கிரீட் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். சரி, ஏன்னா நம்மளோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து பாசிபிள் கொடுக்கு, ஒரு 6 மணி நேரத்துக்கு செட் ஆகாத அளவுக்கு பாசிபிள் கொடுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் தான் கணக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து காங்கிரீட்டுக்குன்னே தனியாக சிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான உங்களுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுக்கும். நிறைய பிராண்டே இருக்குது. நிறைய பிராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு வந்து சிமெண்ட் கொடுக்காங்க. அந்த சிமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா 10 மணி நேரம் அப்படிங்கிறது 5 மணி நேரம் 4 மணி நேரத்துலலாம் செட் ஆகக்கூடிய மெட்டீரியல்லாம் இருக்குது. இந்த மாதிரி மழை டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட 10 ரூபா 20 ரூபா பார்க்காம இந்த மாதிரி மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம வந்து வந்து பயன்படுத்தலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார்பாய் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப்புக்கு ஒரு 2 கவரை வச்சுக்கிட்டு அந்த காங்கிரீட் போடையில் ஒரு வேளை மழை பெய்யுது அப்படின்னா மேலே வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். தார்பாய் யூஸ் பண்ணி பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பெஸ்ட்டான மெத்தட் என்ன அப்படின்னா, மழை டயத்தை நம்ம வந்து காங்கிரீட் போடாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. சரிங்களா? ரூஃப் காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற காங்கிரீட்டை கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோ ஒரு நம்ம இப்போ ஒரு காலத்துக்கு காங்கிரீட் போட்டதான் கூட ஒரு சாக்கை வச்சு மேலே மூடி வச்சா கூட போதும், தண்ணி உள்ளே வராது. இது ஒரு லிண்டல் பீமுக்கு போடுறோம் அப்படின்னா அதே மாதிரி தான். ஏன்னா 3/4 அடி தான் அதோட அகலம். கம்ப்ளீட்டாக சாக்கை மேலே விரிச்சு விட்டா கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மழை தண்ணியும் உள்ள போடாது. பிளிந்த் பீமும் அதே தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பீமே காலத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ரூஃபில் போடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கவனம் வந்து முழு கவனமும் இருக்கணும். மழை டயத்தில் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணி மழை இல்லாத
இடத்துல ஒரு 5 நாள் முன்ன பின்ன, ஒரு வாரம் முன்ன பின்ன, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ரூஃப் காங்கிரீட்டில் வந்து ரொம்ப கவனமாகவே நம்ம வந்து செயல்படணும் வச்சுக்கலாம். அடுத்து இந்த மழை டயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பலகை யூஸ் பண்ண தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஷீட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஷீட்டை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி அதை வந்து ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து அதிகமாக அப்சர்வும் பண்ணாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மழையில் கரைஞ்சி நம்மளுக்கு வந்து கீழேயும் ஓடாது சரிங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஷீட்டை வந்து பயன்படுத்தி கேப் இல்லாதவாறு சரிங்களா, 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. கேப் எல்லாம் இருந்ததுன்னா அதையும் கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணிடணும். சாலிடாக ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணிடணும். கீழே உள்ள செட்ரிங் ஒர்க்கை அந்த மாதிரி ரெடி பண்ணாலும் நமக்கு மழையில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கரையுது அப்படின்னா கூட அது வந்து கீழே நம்மளுக்கு சொட்டு சொட்டாக கீழே போகாமல் மேலேயே ரூஃப்லேயே அது வந்து அந்த சிமெண்ட் பாலை வந்து வச்சிருக்கோம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு வந்து குறையாமல் தடுக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா மழை டயத்தில் நமக்கு வந்து பாதிப்பு வந்து பெருசாக இருக்காது. அது மாதிரி இந்த மழை டயத்தில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கையும் கவனிக்கணும். என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வச்சுருவீங்க, அன்றைக்கி மழை பெய்யும், மழை பெஞ்சதுனால நம்ம அடுத்த நாள் காங்கிரீட் போடுவோம் அப்படின்னு நம்ம விட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நம்ம காங்கிரீட்டும் போட்டுருவோம். ஆனால் அங்கே என்ன தவறு நடந்திருக்கும் அப்படின்னா அந்த பின்ன ஃபேன் பாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா லைட் பாக்ஸாக இருந்தாலும் சரி, அது கீழே மண் வச்சுருப்போம். அந்த மண் வந்து என்ன செய்யும் அப்படின்னா மழையில் கரைஞ்சி ஓடிடும். நம்ம அதை கவனிச்சிருக்கவே மாட்டோம். அதில் நம்ம வந்து காங்கிரீட் எல்லாம் போட்டுருவோம். அடுத்து நம்மளுக்கு வந்து கீழே வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணையில் அந்த உடச்சி நம்ம அந்த மண்ணை எடுக்க பார்ப்போம், அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண பார்ப்போம், ஆனால் ஓப்பன் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு, நடக்கவும் செய்யும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணுறது நல்லது. மழை டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணல் வச்சுருக்கீங்க பாக்ஸு கீழே அப்படின்னா அது இருக்கா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கணும். துரு பிடிச்சி கம்பியாக இருக்கா அப்படிங்கிறதையும் கிராஸ் செக் பண்ணிக்கணும். அது மாதிரி அந்த எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாம் வந்து கம்பியோடு சேர்த்து கெட்டி டைப் பண்ணியிருக்காங்களா, ஏன்னா மழை டயத்தில் லூஸ் ஆகிருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான நம்ம வந்து மழை டயத்தில் கவனிக்கக்கூடிய வேண்டிய தவறுகள் சரிங்களா. மழையில் அப்போ வந்து காங்கிரீட் போட்டதே அவாய்ட் பண்ணிடணுமா அப்படின்னு கேட்டால் அதில் நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா க்யூரிங் இருக்குது. நம்ம நனைப்பு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டு நல்ல கிளைமேட்டாக இருக்கும். நம்மளோட ரூஃப் காங்கிரீட்டை வந்து க்யூரிங் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா மழை ரொம்ப நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல். இப்போ ஒரு வெயில் டயத்தை நீங்கள் ரூஃப் காங்கிரீட் போட்டிங்கன்னா தண்ணி இப்போ சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து க்யூர் ஆகாது. இப்போ நம்ம அந்த மேலே நம்ம வந்து டாப்பில் வந்து நினச்சிருவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சைடுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம என்ன தான் நினச்சாலும் வெயில் வந்து தண்ணியை உரிச்சு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து அட்டைன் ஆகாமல் தடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் மழை டயத்தில் உங்களுக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக அந்த சைடுலேருந்து எல்லா பக்கமும் கூலிங்கான டெம்பரேச்சர் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து க்யூர் ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா M20 கிரேட் காங்கிரீட் போடுறீங்க அப்படின்னா அந்த M20 கிரேடு வந்து அட்டைன் ஆகி ஸோ அதுக்கு வந்து இந்த மழை வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து அது செட் ஆகி அந்த M20 கிரேடு வந்து அட்டைன் ஆகிறது தாண்டி நமக்கு அந்த சிமெண்ட்டை வந்து டைம் கொடுக்கணும். அது வந்து தவற விட்டுட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு வந்து அந்த சிமெண்ட்டை வந்து ப்ராப்பராக அந்த 10 மணி நேரம் செட் ஆகுது தாண்டி நம்ம அந்த டைம் கொடுத்து மழைக்கு முன்னக்கூட்டி அதை நம்ம டைம் கொடுத்து செட் ஆக வச்சுட்டோம் அப்படின்னா மிச்சம் உள்ள வேலையில நம்மளுக்கு மழையே பார்த்துக்கூடும், நம்மளுக்கோட பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தையும் அதை வந்து அதிகப்படுத்தும். சரிங்களா, இவ்வளோ தான் இந்த வீடியோ. தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிளான், எஸ்டிமேஷன், எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு எந்த மாதிரி டிராயிங் ஒர்க் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஒர்க்கும் நம்ம வந்து பண்ணுறோம். நான் கீழே நம்பர் இருக்குது, தேவை உள்ளவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.